Hi students, next நம்ம பார்க்க போகிறது சூப்பர் ப்ராஃபிட் மெத்தட். சரிங்களா? சூப்பர் ப்ராஃபிட் மெத்தட் பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணோம்? இல்லை செஷன் 5 பார்த்தோமா போன கிளாஸில். நெக்ஸ்ட் என்ன பண்ணோம்? வெயிட்டட் ஆவரேஜ் ப்ராஃபிட் மெத்தடில் இல்லை செஷன் 6 பார்த்தோம். அப்புறம் எக்ஸசைஸில் ஒரு 5 வந்து எப்படி அந்த சம் ஒர்க் அவுட் பண்ணுறது அப்படின்னு பார்த்தோம். சரிங்களா? ஹோம்ஒர்க்லாம் கொடுத்துருந்தோம். ஸோ அந்த ஹோம்ஒர்க்கில் நீங்கள் என்ன பண்ணிப்பீங்க? ஒர்க் அவுட் பண்ணி பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். சரிங்களா? இப்போ நம்ம பார்க்க போகிறது சூப்பர் ப்ராஃபிட் மெத்தட். சரிங்களா? சூப்பர் ப்ராஃபிட் மெத்தட் அப்படின்னா உயர் லாப முறை அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? இது வரைக்கும் நம்ம என்ன பண்ணுறோம்? ஆவரேஜ் ப்ராஃபிட் என்ன அப்படின்னு பார்த்தோம். சிம்பிள் ஆவரேஜ் ப்ராஃபிட்னா என்னென்னு பார்த்தோம். சரிங்களா? அப்புறம் வெயிட்டட் ஆவரேஜ் ப்ராஃபிட்னா பார்த்தோம். இப்போ வந்து பார்க்க போகிறது என்னென்னா சூப்பர் ப்ராஃபிட் மெத்தட். இது வரைக்கும் என்னென்ன பார்த்துருக்கோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஒன் 14th சம்ஸ் பாருங்கள். ஃபஸ்ட்டு ஆவரேஜ் ப்ராஃபிட் மெத்தட் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? அதில் வந்து ஃபஸ்ட் ஒன் சிம்பிள் ஆவரேஜ் ப்ராஃபிட் மெத்தட் எப்படி கால்குலேட் பண்ணுறதுன்னு பார்த்தோம். நெக்ஸ்ட் ஒன் வெயிட்டட் ஆவரேஜ் ப்ராஃபிட் மெத்தட் எப்படி கால்குலேட் பண்ணுறதுன்னு பார்த்தோம். சரிங்களா? இப்போ செகண்டில் பாருங்கள், சூப்பர் ப்ராஃபிட் மெத்தடில் சப் மெத்தட்ஸ் இருக்குது. ஃபர்ஸ்ட் ஒன் பர்ச்சேஸ் ஆஃப் சூப்பர் ப்ராஃபிட் மெத்தட், நெக்ஸ்ட் ஒன் ஆனுவிட்டி மெத்தட், நெக்ஸ்ட் ஒன் கேபிட்டலைசேஷன்ஸ் ஆஃப் சூப்பர் ப்ராஃபிட் மெத்தட். அது இல்லாமல் தேர்டாக என்ன இருக்குது? ஃபர்ஸ்ட் ஒன் ஆவரேஜ் ப்ராஃபிட் மெத்தட், சூப்பர் ப்ராஃபிட் மெத்தடில் இந்த சப் பாயிண்ட்ஸ்லாம் பார்த்தோம். அது இல்லாமல் அது கேபிட்டலைசேஷன் மெத்தட் அப்படின்னு சொல்லி ஒரு மெத்தட் இருக்குது. இப்போ நம்ம பார்க்க போகிறது என்னது? சூப்பர் ப்ராஃபிட் மெத்தடில் ஃபர்ஸ்ட் ஒன் பர்ச்சேஸ் ஆஃப் சூப்பர் ப்ராஃபிட் மெத்தட் பார்க்க போகிறோம். சரிங்களா? அதுதான் இது. சரிங்களா? இப்போ பாருங்கள், சூப்பர் ப்ராஃபிட் மெத்தட் அப்படின்னு என்னென்னா உயர் லாப முறை அப்படின்னு சொல்லுமா. ஸோ அதுக்கு ஒரு ஃபார்முலா கொடுத்துருக்காங்க. சூப்பர் ப்ராஃபிட் ஈக்குவல் டு ஆவரேஜ் ப்ராஃபிட் மைனஸ் நார்மல் ப்ராஃபிட். சரிங்களா? ஆவரேஜ் ப்ராஃபிட் மைனஸ் நார்மல் ப்ராஃபிட். சரிக்கான ஆவரேஜ் ப்ராஃபிட் நமக்கு தெரியணும் அப்படின்னா ஆல்ரெடி நம்ம என்ன பண்ணுறோம்? சிம்பிள் ஆவரேஜ் ப்ராஃபிட் மெத்தடாக இருக்கட்டும், இல்லை செகண்ட் ஒன் வெயிட்டட் ஆவரேஜ் ப்ராஃபிட்டாக மெத்தடாக இருக்கட்டும், அதில் ஆவரேஜ் ப்ராஃபிட் வந்து எப்படி கால்குலேட் பண்ணுறதுன்னு பார்த்தோம். ஸோ இங்கேயும் அதே தான். சிம்பிள் ஆவரேஜ் ப்ராஃபிட் மெத்தடில் என்ன அதுக்கு ஃபார்முலா கொடுத்துருந்தாங்க பாருங்கள். சிம்பிள் ஆவரேஜ் ப்ராஃபிட் மெத்தடில் என்னக்கான ஆவரேஜ் ப்ராஃபிட் கொடுத்துருந்தாங்க? டோட்டல் ப்ராஃபிட் டிவைட் பை நம்பர் ஆஃப் இயர்ஸ். ஸோ அதே தான் எனக்குன்னு இதுக்கும் இந்த சம்முக்கும் அதே ஃபார்முலா தான் நம்ம யூஸ் பண்ணோம். இடத்துல சூப்பர் ப்ராஃபிட் ஈக்குவல் டு ஆவரேஜ் ப்ராஃபிட் மைனஸ் நார்மல் ப்ராஃபிட். ஸோ ஆவரேஜ் ப்ராஃபிட்க்கு என்னது? ஆவரேஜ் ப்ராஃபிட் ஈக்குவல் டு டோட்டல் ப்ராஃபிட் டிவைட் பை நம்பர் ஆஃப் இயர்ஸ். சரிங்களா? நெக்ஸ்ட் இப்போ ஆவரேஜ் ப்ராஃபிட் எப்படி கால்குலேட் பண்ணுறது நமக்கு தெரியும், அதுக்கு ஃபார்முலா தெரியும். நெக்ஸ்ட் ஒன் நார்மல் ப்ராஃபிட். என்ன பண்ணுறாங்க? ஆவரேஜ் ப்ராஃபிட் வேல்யூ வச்சு நம்ம என்ன பண்ண லெஸ் பண்ணணும், நார்மல் ப்ராஃபிட் வேல்யூ லெஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஆவரேஜ் ப்ராஃபிட்க்கு என்ன பண்ணுவாங்க? நம்ம வந்து கால்குலேட் பண்ணி வேல்யூ கண்டுபிடிச்சி நார்மல் ப்ராஃபிட்டோட வேல்யூ என்னன்னு தெரிஞ்சு நம்ம என்ன பண்ணணும், லெஸ் பண்ணால் தான் நமக்கு சூப்பர் ப்ராஃபிட்டோட வேல்யூ தெரியும். ஸோ நார்மல் ப்ராஃபிட்டோட வேல்யூ தெரியணும் அப்படின்னா அதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்குது பாருங்கள். நார்மல் ப்ராஃபிட் ஈக்குவல் டு கேபிட்டல் எம்ப்ளாய்டு இன்டு நார்மல் ரேட் ஆஃப் ரிட்டர்ன். சரிங்களா? சரி, இதில் ஒரு ட்விஸ்ட் இருக்குன்னு, நார்மல் ப்ராஃபிட்க்கு கேபிட்டல் எம்ப்ளாயி இன்ட்டு நார்மல் ரேட் ஆஃப் ரிட்டர்ன். பட் கேபிட்டல் எம்ப்ளாயோட வேல்யூ தெரியணும் அப்படின்னா அதுக்கு ஒரு ஃபார்முலா கொடுத்துருக்க பாரு. கேபிட்டல் எம்ப்ளாய்டு ஈக்குவல் டு ஃபிக்ஸ்டு அசட்ஸ் ப்ளஸ் கரண்ட் அசட்ஸ் மைனஸ் கரண்ட் லைபிலிட்டிஸ். ஃபிக்ஸ்டு அசட்ஸ் அப்படின்னு என்ன சொல்லியிருக்கேன்? நிலை சொத்துக்கள். கரண்ட் அசட்ஸ் அப்படின்னா என்னது? நடப்பு சொத்துக்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. அது ஆல்ரெடி இது மீனிங்காக உனக்கு தெரியும். ஸோ என்ன பண்ணுறது? ரெண்டு ஃபிக்ஸ்டு அசட்ஸையும் கரண்ட் அசட்ஸையும் ஆட் பண்ணி என்ன பண்ணணும்? கரண்ட் லைபிலிட்டிஸில் லெஸ் பண்ணணும்னு சொல்கிறாங்க. சரிங்களா? நெக்ஸ்ட் ஒன் நார்மல் ரேட். இப்போ கேபிட்டல் எம்ப்ளாயோட வேல்யூ கண்டுபிடிச்சிட்டோம். நெக்ஸ்ட் என்னது? நார்மல் ரேட் ஆஃப் ரிட்டர்ன். ஸோ நார்மல் ரேட் ஆஃப் ரிட்டர்ன் அப்படின்னா அது என்ன சொல்கிறேன் அப்படின்னா ஒரு பிஸ்னஸ் நடத்துகிற அப்படின்னா அந்த பிஸ்னஸில் ஒரு என்னது ப்ராஃபிட் வரும் இல்லையா, அந்த ப்ராஃபிட் தான் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா சராசரியாக லாப விகிதமாக பிரிப்பாங்க. அதுதான் நார்மல் ரேட் ஆஃப் ரிட்டர்ன் அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா? இப்போ நம்ம பாருங்கள், ஃபார்முலா கண்டுபிடிக்கிறதுக்கு எந்த வந்த ஃபார்முலா இதை வச்சு சூப்பர் ப்ராஃபிட் ஈக்குவல் டு ஆவரேஜ் ப்ராஃபிட் மைனஸ் நார்மல் ப்ராஃபிட். நார்மல் ப்ராஃபிட்டோட வேல்யூ கண்டுபிடிக்கிறதுக்கு இந்த ஃபார்முலாஸ்லாம் யூஸ் பண்ணணும். சரிங்களா? இப்போ பாருங்கள், ஃபர்ஸ்ட் ஒன் நான் அந்த பாயிண்டில் அதுதான் சொன்னேன் ஆல்ரெடி. இந்த இதில் சொன்னேன்னா கண்ணு ஃபர்ஸ்ட் ஒன்று என்ன பார்க்க போகிறோம்? பர்ச்சேஸ் ஆஃப் சூப்பர் ப்ராஃபிட் மெத்தட். பாருங்கள், பர்ச்சேஸ் ஆஃப் சூப்பர் ப்ராஃபிட் மெத்தட் அப்படின்னு என்னது? உயர் லாபத்தில் கொள்முதல் முறை அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா? ஸோ இதுக்கு என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இந்த பர்ச்சேஸ் ஆஃப் சூப்பர் ப்ராஃபிட் மெத்தடில் குட்வில்லை நாங்கள் எப்படி கால்குலேட் பண்ணுவோம் அப்படின்னா சூப்பர் ப்ராஃபிட் இன்டூ நம்பர் ஆஃப் இயர்ஸ், நம்பர் ஆஃப் பர்ச்சேஸ். ஸோ நம்பர் ஆஃப் பர்ச்சேஸ் வந்து என்ன பண்ணுவோம்? மல்டிப்ளை பண்ணுவோம். எதோட? சூப்பர் ப்ராஃபிட் வேல்யூவோட மல்டிப்ளை பண்ணுவோம். ஸோ சூப்பர் ப்ராஃபிட்டோட வேல்யூ கண்டுபிடிக்கணும் நம்ம என்ன பண்ணோம்? நமக்கு இந்த ஃபார்முலா நம்ம யூஸ் பண்ணோம். சூப்பர் ப்ராஃபிட் ஈக்குவல் டு ஆவரேஜ் ப்ராஃபிட் மைனஸ்
நார்மல் ப்ராஃபிட். இப்போ பாருங்கள் இல்லஸ்ட்ரேஷன் 7 பார்க்கலாமா கண்ணு. ஸோ இப்போ குட்வில்லோட வேல்யூ எப்படி கண்டுபிடிக்கணும் புரியுதா? இந்த ஃபார்முலா அப்புறம் இந்த ஃபார்முலா நான் இப்போ யூஸ் பண்ண போகிறோம். பாருங்கள் illustration 7. From the following information, calculate the value of goodwill based on 3-year purchase of super profit அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. சரிங்களா? இப்போ என்ன சொல்கிறாங்க அப்படின்னா சூப்பர் ப்ராஃபிட்க்கு நம்ம பர்ச்சேஸ் இயர் எவ்வளோ 3 இயர்ஸ் கொடுத்துருக்கோம். இதை வச்சு நீங்கள் என்ன பண்ணணும் குட்வில்லோட வேல்யூ என்னன்னு கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதில் ஃபஸ்ட் பாருங்கன்னு ஃபர்ஸ்ட் ஒன் கேபிட்டல் எம்ப்ளாய்டு. கேபிட்டல் எம்ப்ளாய்டு அப்படின்னா பயன்படுத்தப்பட்ட முதல் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஸோ கேபிட்டல் எம்ப்ளாய்டு வந்து 2 lakhs. நார்மல் ரேட் ஆஃப் ரிட்டர்ன் அப்படின்றது சாதாரண லாப விகிதம். அந்த ப்ராஃபிட் கம்பெனியில் இருக்கிற ப்ராஃபிட் வச்சு என்ன பண்ணுவாங்க பர்சன்டேஜாக கன்வெர்ட் பண்ணி போடுவோம். ஸோ நார்மலாக போடுறது இந்த பர்சன்டேஜ் நார்மல் ரேட் ஆஃப் ரிட்டர்னோட பர்சன்டேஜ் ஆஃப் 50%. நெக்ஸ்ட் ஒன் ஆவரேஜ் ப்ராஃபிட் ஆஃப் தி பிஸ்னஸ் 42,000. அதெல்லாம் சொல்கிறாங்க இந்த வியாபாரம் பண்ணுறது மூலிமா சராசரி லாபம் எவ்வளோ அப்படின்றத பார்க்குறாங்க. இந்த பிஸ்னஸில் எவ்வளோ ஆவரேஜ் ப்ராஃபிட் வந்துருக்கு 42,000. ஸோ இந்த இடத்துல நம்ம என்ன பண்ண தேவையில்ல ஆவரேஜ் ப்ராஃபிட் வந்து கண்டுபிடிக்க தேவையில்ல. இப்போ நம்ம என்ன பண்ணணும் நார்மல் ப்ராஃபிட் ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்கணும். ஸோ நார்மல் ப்ராஃபிட் கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன ஃபார்முலா கேபிட்டல் எம்ப்ளாய்டு இன்டூ நார்மல் ரேட் ஆஃப் ரிட்டர்ன். ஸோ என்ன பண்ணுறோம் ஆல்ரெடி ஆவரேஜ் ப்ராஃபிட் இருக்குது. இப்போ நெக்ஸ்ட் நம்ம கண்டுபிடிக்க போகிறது நார்மல் ப்ராஃபிட் ஈக்குவல் டு கேபிட்டல் எம்ப்ளாய்டு இன்டூ நார்மல் ரேட் ஆஃப் ரிட்டர்ன். ஸோ கவனி கேபிட்டல் எம்ப்ளாய்டோட வேல்யூ எவ்வளோக்குன்னு 2 lakhs. ஸோ என்ன பண்ணுறோம் நம்ம இங்கே 2 lakhs போட்டுரும் இன்டூ நார்மல் ரேட் ஆஃப் ரிட்டர்னோட வேல்யூ எவ்வளோ 50%. அப்போ 15 divided by 100 போட்டோம் அப்படின்னா அப்புறம் 2 lakhs இன்டூ 15 divided by 100 அப்படின்னு சொல்லி போடணும். சரிங்களா 100 போட்டிங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ வருது 30,000 வரும். சரிங்களா அடுத்தது இப்போ பார்த்தீங்கன்னா நார்மல் ப்ராஃபிட்டோட ரேட் என்னன்னு நமக்கு தெரியும் இல்லைங்க. இப்போ சூப்பர் ப்ராஃபிட்டோட ஃபார்முலா வந்து ஆவரேஜ் ப்ராஃபிட்டோட வேல்யூ நம்ம கம்பெனியில் கொடுத்துருக்காங்க. கொஷின்லேயே ஆவரேஜ் ப்ராஃபிட் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் ஒன் நார்மல் ப்ராஃபிட்டோட வேல்யூ நம்ம இப்போ தான் கண்டுபிடிச்சிருக்கோம் எவ்வளோ 30,000. ஸோ இப்போ இந்த ஃபார்முலா அப்ளை பண்ணலாமா பாருங்கள் சூப்பர் ப்ராஃபிட் ஈக்குவல் டு ஆவரேஜ் ப்ராஃபிட் மைனஸ் நார்மல் ப்ராஃபிட். சரிங்களா ஆவரேஜ் ப்ராஃபிட்டோட வேல்யூ எவ்வளோ கொஷினில் 42,000 மைனஸ் நார்மல் ரேட் ஆஃப் ரிட்டர்னோட நார்மல் ப்ராஃபிட்டோட வேல்யூ எவ்வளோ கண்டுபிடிச்சிருக்கோம் 30,000. ஸோ என்ன பண்ணுறோம் லெஸ் 30,000 போட்டால் எவ்வளோ வருது 12,000. ஸோ இப்போ சூப்பர் ப்ராஃபிட்டோட வேல்யூ எவ்வளோ 12,000. ஸோ பாருங்கள் இப்போ நம்ம என்ன பண்ணுறோம் சூப்பர் ப்ராஃபிட் கண்டுபிடிச்சிட்டோம். ஆவரேஜ் ப்ராஃபிட் வேல்யூலேருந்து நார்மல் ப்ராஃபிட் லெஸ் பண்ணோம் சூப்பர் ப்ராஃபிட் வேல்யூ கிடச்சிருச்சு. ஸோ இது எல்லாமே நம்ம பண்ணிட்டோம். சரிங்களா இப்போ நம்ம பார்க்க போகிறது என்னது குட்வில் கால்குலேட் பண்ணணும். ஸோ குட்வில் கால்குலேட் பண்ணுறதுக்கு எனக்கு என்ன சூப்பர் ப்ராஃபிட் இன்டூ நம்பர் ஆஃப் இயர் ஆஃப் பர்ச்சேஸ். ஸோ என்ன பண்ணுறோம் நம்ம பாருங்கள் குட்வில் ஈக்குவல் டு சூப்பர் ப்ராஃபிட் இன்டூ நம்பர் ஆஃப் இயர் ஆஃப் பர்ச்சேஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்களா. ஸோ சூப்பர் ப்ராஃபிட்டோட வேல்யூ எவ்வளோ நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம் 12,000. ஸோ அந்த 12,000 அப்படியே இங்கே போட்டுக்கிறேன். நெக்ஸ்ட் ஒன் நம்பர் ஆஃப் இயர் ஆஃப் பர்ச்சேஸோட வேல்யூ எவ்வளோ அவனே கொஸ்டின் சொல்லிக்கிறான் கால்குலேட் தி வேல்யூ ஆஃப் குட்வில் பேஸ்டு ஆன் 3-year பர்ச்சேஸ் ஆஃப் சூப்பர் ப்ராஃபிட். சூப்பர் ப்ராஃபிட் என்னது 3-year பர்ச்சேஸை எடுத்துக்கணும் சூப்பர் ப்ராஃபிட் கால்குலேட் பண்ணுறதுக்கு. ஸோ சூப்பர் ப்ராஃபிட்டோட வேல்யூ எவ்வளோ 12,000 இன்ட்டு நம்பர் ஆஃப் இயர் ஆஃப் பர்ச்சேஸ் வந்து அது 3 years. சரிங்களா ஸோ 3 years என்ன பண்ணுறோம் அப்படின்னு எடுத்துக்கிறோம் அந்த இடத்துல. ஸோ 12,000 இன்ட்டு 3 போட்டால் எவ்வளோ வருது 36,000. கண்ணு இல்லஸ்ட்ரேஷன் 7 எப்படி கால்குலேட் பண்ணுறதுன்னு புரியுதா கண்ணு. ஸோ இதை பார்க்கறதுக்கு முன்னாடி நான் மறுபடியும் ஒரு டைம் ரீகால் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு வந்து எடுத்தோடனே என்ன தேவை அப்படின்னா இந்த ஃபார்முலா எழுதணும் குட்வில் ஈக்குவல் டு சூப்பர் ப்ராஃபிட் இன்ட்டு நம்பர் ஆஃப் இயர் ஆஃப் பர்ச்சேஸ். சரிங்களா இதுதான் குட்வில்லோட ஃபார்முலா. நமக்கு சூப்பர் ப்ராஃபிட் வேல்யூ கண்டுபிடிக்கணும் அப்படின்னா இங்கே பாருங்கள் சூப்பர் ப்ராஃபிட் ஈக்குவல் டு ஆவரேஜ் ப்ராஃபிட் மைனஸ் நார்மல் ப்ராஃபிட். சரிங்களா ஆவரேஜ் ப்ராஃபிட் நமக்கு இல்லைன்னா நம்ம கால்குலேட் பண்ணிக்கலாம். நார்மல் ப்ராஃபிட் கால்குலேட் பண்ணுறதுக்கு இந்த ஃபார்முலாலாம் யூஸ் பண்ணணும். ஸோ இப்போ இந்த ஃபார்முலாலாம் கலந்து நம்ம என்ன பண்ணுறோம் ஈஸியாக தான் இருக்கும். சரிங்களா ஸோ என்ன பண்ணுறோம் நம்ம இந்த சம்லாம் இல்லஸ்ட்ரேஷன் 7 எப்படி ஒர்க் அவுட் பண்ணோம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். சரிங்களா நெக்ஸ்ட்டு இல்லஸ்ட்ரேஷன் 8. நெக்ஸ்ட் நம்ம பாருங்கன்னு இல்லஸ்ட்ரேஷன் 8 பார்க்கலாம் பாருங்கள் calculate the value of goodwill at 5 years purchase of super profit from the following information அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ நம்ம சூப்பர் ப்ராஃபிட் வந்து என்ன பண்ணுறோம் ஃபஸ்ட்டு சூப்பர் ப்ராஃபிட் வேல்யூக்கு நம்ம எவ்வளோ பர்ச்சேஸ் இயர்ஸ் எவ்வளோ எடுத்துக்கணும் 5 years எடுத்துக்கணும். என்ன கால்குலேட் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க குட்வில். ஸோ கால்குலேட் தி குட்வில் நம்ம என்ன பண்ணணும் குட்வில்லை நம்ம வந்து கால்குலேட் பண்ணணும். அதுக்கு சூப்பர் ப்ராஃபிட் வந்து என்னது அதுக்கு 5 years எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. சரிங்களா ஃபர்ஸ்ட் ஒன் கேபிட்டல் எம்ப்ளாய்டு 1 lakh.
20,000 சரிங்களா. அடுத்து நார்மல் ரேட் ஆஃப் ப்ராஃபிட் எவ்வளோ 20%. இதில் பாருங்கன்னு எக்ஸ்ட்ரா ஒன்று கொடுத்துருக்காங்க. நெட் ப்ராஃபிட் ஃபார் 5 years 2014 எவ்வளோ கொடுத்துருக்காங்க 13,000 ப்ராஃபிட் கொடுத்துருக்காங்க. 2015 32,000 கொடுத்துருக்காங்க. நார்மலாக நம்ம ஃபஸ்ட்டு என்ன பண்ணோம் இல்லஸ்ட்ரேஷன் 1 இல்லஸ்ட்ரேஷன் 2 ஆவரேஜ் ப்ராஃபிட் நம்ம கால்குலேட் பண்ணுவோம் இல்லையா, அதே மாதிரி இங்கேயும் பாருங்கள் இயர் பை இயர் கொடுத்துருக்காங்க. 2014 30,000, 2015 32,000, 2016 35,000, 2017 37,000 அண்ட் 2018 எவ்வளோ 40,000. ஸோ 5 இயர்ஸ்க்கு என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இங்கே வந்து ப்ராஃபிட் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஒவ்வொரு வருஷமும் எப்படி ப்ராஃபிட் கொடுத்துருக்காங்க அப்படின்றது பார்க்கலாம் சரிங்களா. இப்போ பாருங்கன்னு நெக்ஸ்ட் பாருங்கள் அடுத்தது என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஃபேர் ரெமுனரேஷன் டு தி பார்ட்னர்ஸ் 2,800 per annum. அப்புறம் என்ன அர்த்தம், ஒரு பார்ட்னர் வந்து இந்த கம்பெனி மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காங்க. அவருக்கு இது வரைக்கும் எந்த ஒரு ரெமுனரேஷன் கொடுக்கல, பட் இன்னுமே இப்போ கொடுக்குறாங்க. எவ்வளோ 2,800 per annum. ஒவ்வொரு வருஷத்துக்கும் 2,800 கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ இதை என்ன பண்ணுறோம், ஆல்ரெடி நம்ம இல்லஸ்ட்ரேஷன் 4, 5 பார்த்த மாதிரி இதையும் கால்குலேட் பண்ணணும். இப்போ பார்க்கணும் எப்படி கால்குலேட் பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம். கொஷின் இன்னொரு டைம் தெளிவாக பார்க்கணும். பர்ச்சேஸ் இயர்ஸ் வந்து 5 இயர்ஸாக எடுத்துக்கணும். அது மட்டும் இல்லாமல் நெட் ப்ராஃபிட் என்னது 5 இயர்ஸ். ஸோ கொஷினில் இந்த இடத்துல நெட் ப்ராஃபிட் 5 இயர்ஸ். நம்ம என்ன பண்ணலாம், கவுண்ட் பண்ணலாமா பாருங்கள். 2014 1, 2015 2, 2016 3, 2017 வந்து 4, 2018 வந்து 5. ஸோ 5 இயர்ஸ்க்கு என்ன பண்ணுறாங்க ப்ராஃபிட் கொடுத்துருவாங்க. ஸோ ஆவரேஜ் டோட்டல் ப்ராஃபிட்க்கு நம்ம இந்த மாதிரி இயர் கவுண்ட் பண்ணிக்குவோம். அது மட்டும் இல்லாமல் என்ன சொல்கிறாங்க 5 இயர்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இதை வந்து கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. ஆல்ரெடி பர்ச்சேஸ் இயரும் 5 தான், நெட் ப்ராஃபிட்டோட இயர் என்னது 5 தான் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இப்போ பாருங்க கால்குலேட் பண்ணு. ஃபர்ஸ்ட் ஒன் ஆவரேஜ் ப்ராஃபிட்டோட வேல்யூ தெரியணும் இல்லையா. ஃபஸ்ட்டு பாருங்கள் ஆவரேஜ் ப்ராஃபிட் ஈக்குவல் டு டோட்டல் ப்ராஃபிட் டிவைடட் பை நம்பர் ஆஃப் இயர்ஸ் சரிங்களா. டோட்டல் ப்ராஃபிட்டோட வேல்யூ எவ்வளோ பாருங்கள், 2014க்கு எவ்வளோ கொடுத்துருப்பாங்க 30,000, 2015க்கு 32,000, 2016க்கு எவ்வளோ கொண்டு கொடுத்துருக்காங்க 35,000, 2017க்கு 37,000, 2018க்கு 40,000. ஸோ இதெல்லாம் என்ன பண்ணுறோம், எல்லாத்தையும் ஆட் பண்ணிக்கிறோம். டிவைடட் பை நம்பர் ஆஃப் இயர்ஸ். நம்பர் ஆஃப் இயர்ஸ் எவ்வளோ, ப்ராஃபிட் எத்தனை இயர்ஸ் இருக்குது 5 இயர்ஸ் இருக்கா, 1 2 3 4 5. ஸோ என்ன பண்ணுறோம் 5 சரிங்களா. அப்போ 5 இயர்ஸ்க்கு எடுத்துட்டோம். நெக்ஸ்ட் ஒன் ஆவரேஜ் ப்ராஃபிட் ஈக்குவல் டு பாருங்கள் இதெல்லாம் ஆட் பண்ண எவ்வளோக்குன்னு வருது 1,74,000 டிவைடட் பை 5 போட்டிங்க அப்படின்னா எனக்கு எவ்வளோ வருது 34,800 வரும் சரிங்களா. இப்போ இது ஆவரேஜ் ப்ராஃபிட் எவ்வளோ 34,800. ஸோ இதுதான் அது நமக்கு இப்போதைக்கு ஆவரேஜ் ப்ராஃபிட். ஆனால் இந்த ஆவரேஜ் ப்ராஃபிட்டில் ஆல்ரெடி என்ன பண்ணியிருக்காங்க ஃபேர் ரெமுனரேஷன் டு தி பார்ட்னர்ஸ் 2,800 per annum அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த பார்ட்னருக்கு அவங்களுக்கு எந்த ஒரு ஊதியமும் நம்ம தரல. அதனால் அதில் ஒவ்வொரு இயருக்கும் எவ்வளோ 2,800 தரணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ என்ன பண்ண நம்ம லெஸ் பண்ணணும் இல்லையா. பாருக்கண்ணே இந்த சம்மில் நம்ம பார்த்தோமா ரெமுனரேஷன் எதில் பார்த்தோம் பாருங்கள், இல்லஸ்ட்ரேஷன் 5லாம் பார்த்தோமா பாருங்கள், இல்லஸ்ட்ரேஷன் 3லையும் பார்த்துருக்கோம். ஸோ இந்த மாதிரி பேஸ் பண்ணி தான் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா இங்கே கொண்டு வந்திருக்காங்க இந்த சம்மில். இல்லஸ்ட்ரேஷன் 8ல் பாருங்கள், இல்லஸ்ட்ரேஷன் 8ல் கால்குலேட் பண்ணலாமா ஆவரேஜ் ப்ராஃபிட் பிஃபோர் ஃபேர் ரெமுனரேஷன் டு தி பார்ட்னர்ஸ். ஸோ எவ்வளோ கண்ணு வருது, நம்ம மொத்தமாக ஆவரேஜ் ப்ராஃபிட் எவ்வளோ கண்டுபிடிச்சிருக்கோம், ஆவரேஜ் ப்ராஃபிட்டு 34,800 சரிங்களா. அதை என்ன பண்ணி லெஸ் பண்ணணும் நம்ம இங்கே பாருங்கள், லெஸ் ஃபேர் ரெமுனரேஷன் டு தி பார்ட்னர்ஸ் 2,800 per annum அப்படின்னு சொல்லி கொடுத்தாங்க. ஸோ பாருங்கள் லெஸ் ஃபேர் ரெமுனரேஷன் டு தி பார்ட்னர்ஸ் எவ்வளோ கண்ணு 2,800. ஸோ நம்ம லெஸ் பண்ண எவ்வளோ கண்ணு வருது 32,000. இதுதான் அது ஒரிஜினல் ப்ராஃபிட் சரிங்களா. அதுதான் ஆவரேஜ் ப்ராஃபிட். இப்போ ஆவரேஜ் ப்ராஃபிட் கண்டுபிடிச்சிட்டோம் சரிங்களா. இப்போ பாருங்கள் ஆவரேஜ் ப்ராஃபிட் பாருங்கள் இங்கே பார்க்கண்ணே ஃபர்ஸ்ட் சூப்பர் ப்ராஃபிட் கண்டுபிடிக்கணுமா. அதுக்கு நான் ஃபஸ்ட் என்ன பார்த்தோம், சூப்பர் ப்ராஃபிட் ஈக்குவல் டு ஆவரேஜ் ப்ராஃபிட் மைனஸ் நார்மல் ப்ராஃபிட் கண்டுபிடிச்சோம். ஸோ இப்போ ஆவரேஜ் ப்ராஃபிட் எவ்வளோ இருக்குன்ட்டு நம்ம கண்டுபிடிச்சிட்டோம் சரிங்களா. இப்போ நம்ம பார்க்க போகிறது நார்மல் ப்ராஃபிட். ஸோ நார்மல் ப்ராஃபிட் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா அதுக்கு என்ன ஃபார்முலா, நார்மல் ப்ராஃபிட் ஈக்குவல் டு கேபிட்டல் எம்ப்ளாய்டு இன்ட்டு நார்மல் ரேட் ஆஃப் ரிட்டர்ன். ஸோ என்ன பண்ணுறோம், கேபிட்டல் எம்ப்ளாயோட வேல்யூ எவ்வளோக்குன்னு, அதாவது பயன்படுத்தப்பட்ட முதல் எவ்வளோக்குன்னு 1,20,000. ஸோ என்ன பண்ணுறோம் 1,20,000 இன்ட்டு நார்மல் ரேட் ஆஃப் ரிட்டர்ன் எவ்வளோக்குன்னு பர்சன்டேஜ் எவ்வளோ கொடுத்துருங்க ப்ராஃபிட்லேருந்து 20%. ஸோ 20 டிவைட் பை 100 போட்டிங்க அப்படின்னா எவ்வளோக்குன்னு வருது 24,000 சரிங்களா. அடுத்தது பாருங்கள் இப்போ சூப்பர் ப்ராஃபிட் ஈக்குவல் டு ஆவரேஜ் ப்ராஃபிட். ஆவரேஜ் ப்ராஃபிட் நம்ம எவ்வளோ கண்டுபிடிச்சிருக்கோம் 32,000 கண்டுபிடிச்சிட்டோம். நார்மல் ப்ராஃபிட்க்கு 24,000 கண்டுபிடிக்கும். இது ரெண்டு லெஸ் பண்ணலாமா பாருங்கள், ஆவரேஜ் ப்ராஃபிட்
வந்து 32,000 லெஸ் 24,000 அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஈக்குவல் டு இந்த 8,000. சரிங்களா கண்ணு? இப்போ அதில் வந்து லெஸ் பண்ணால் எவ்வளோ வருது? 8,000. இப்போ நம்ம குட்வில் கால்குலேட் பண்ணலாமா? குட்வில் ஈக்குவல் டு சூப்பர் ப்ராஃபிட் இன்ட்டு நம்பர் ஆஃப் இயர் ஆஃப் பர்ச்சேஸ். சூப்பர் ப்ராஃபிட் வேல்யூ எவ்வளோ கண்ணு? 8,000 இன்ட்டு நம்பர் ஆஃப் இயர் ஆஃப் பர்ச்சேஸ் எவ்வளோ? கொஷின்லேயே கொடுத்துருவாங்களா? ஸோ என்னது சூப்பர் ப்ராஃபிட் அந்த குட்வில் கால்குலேட் பண்ணுறது சூப்பர் ப்ராஃபிட்லேருந்து நம்ம என்ன பண்ணணும்? 5 இயர்ஸ் பர்ச்சேஸாக எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ என்ன பண்ணுறோம்? 5 இயர்ஸ் பர்ச்சேஸாக எடுத்துக்கிட்டோம். இப்போ 8,000 இன்ட்டு 5 போட்டால் எவ்வளோக்குன்னு வருது? 40,000. சரிங்களா? இப்போ இல்லஸ்ட்ரேஷன் 7ம் இல்லஸ்ட்ரேஷன் 8 உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். இது எப்படி கால்குலேட் பண்ணுறதுன்னு நீங்கள் பார்த்துக்கோங்க. இந்த ஃபார்முலா ரொம்ப முக்கியம். சரிங்களா? இது கன்ஃபியூஸ் பண்ணிக்காத, உன்னுடைய கன்வீனியன்ட் தகுந்த மாதிரி நீ போட்டுக்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன் குட்வில் ஈக்குவல் டு சூப்பர் ப்ராஃபிட் இன்ட்டு நம்பர் ஆஃப் இயர்ஸ் எழுதிக்கோ. செகண்ட் என்ன பண்ணுற அப்படின்னா சூப்பர் ப்ராஃபிட் ஈக்குவல் டு ஆவரேஜ் ப்ராஃபிட் மைனஸ் நார்மல் ப்ராஃபிட். இப்போ பாரு, இப்போ ஒரு சம் நான் உனக்கு ஒர்க் அவுட் பண்ணி காட்டுறேன். இப்போ நம்ம பார்க்க போகுது எக்ஸைஸ் 7. சரிங்களா? இப்போ நம்ம என்ன கண்ணு பார்த்தோம்? இல்லஸ்ட்ரேஷன் 7, 8 பார்த்தோங்களா? ஸோ அதில் ஒரு எக்ஸைஸ் சம்ஸ் போட்டு காட்டுறேன். கண்ணு கவனி. ஃப்ரம் தி ஃபாலோயிங் டீட்டெயில்ஸ் கால்குலேட் தி வேல்யூ ஆஃப் குட்வில் அட் 2-year பர்ச்சேஸ் ஆஃப் சூப்பர் ப்ராஃபிட் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ இங்கே என்ன சொல்கிறாங்க? நம்ம வந்து என்ன கால்குலேட் பண்ணணும்? குட்வில்ல கால்குலேட் பண்ணணும். சரிங்களா? அந்த குட்வில் வந்து பர்ச்சேஸ் இயர் எங்கே இருக்கணும்? சூப்பர் ப்ராஃபிட்லேருந்து 2 year பர்ச்சேஸாக எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. சரிங்களா? அதில் ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்கள். டோட்டல் அசட்ஸ் ஆஃப் எ ஃபர்ம் ஆர் 5 lakhs. அதாவது அந்த கம்பெனியோட சொத்து நிலவரம் எவ்வளோ இருக்குது? டோட்டல் அசட்ஸ் மொத்த சொத்துக்கள் எவ்வளோ இருக்குது அப்படின்னா 5 lakhs மதிப்பு இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதனால தான் இங்கே கம்பெனியோட டோட்டல் அசட்ஸ் வந்து 5 lakh கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் ஒன் தி லைபிலிட்டிஸ் ஆஃப் தி ஃபர்ம் ஆர் 2 lakhs. கம்பெனியோட லைபிலிட்டிஸ் எவ்வளோ இருக்குது? 2 lakhs இருக்குது. ஸோ இந்த லைபிலிட்டிஸ் அப்படின்றது பொறுப்புகள். சரிங்களா? இவ்வளோக்குன்னு இருக்குது 2 lakhs. நெக்ஸ்ட் ஒன் நார்மல் ரேட் ஆஃப் ரிட்டர்ன் இன் திஸ் கிளாஸ் ஆஃப் பிஸ்னஸ் இஸ் 12.5% அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ இந்த இடத்துல நார்மல் ரேட் ஆஃப் ரிட்டர்ன் அப்படின்னு அது கம்பெனியோட ப்ராஃபிட்டில் எவ்வளோ வந்திருக்கு அப்படின்றது தான். சரிங்களா? ஸோ அந்த ப்ராஃபிட் என்ன பண்ணுறாங்க? பர்சன்டேஜாக டிவைட் பண்ணி போடுறாங்க. ஸோ அதோட ரேட் ஆஃப் ரிட்டர்ன் எவ்வளோ? 12.5%. அடுத்தது ஆவரேஜ் ப்ராஃபிட். நம்மளுடைய சராசரி கம்பெனியோட சராசரி லாபம் எவ்வளோ அப்படின்னா 60,000 கொடுத்துருக்காங்க. சரி கவனி. இப்போ நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு குட்வில் கால்குலேட் பண்ணலாமா? குட்விலோட ஃபார்முலா எனக்குன்னு குட்வில் ஈக்குவல் டு சூப்பர் ப்ராஃபிட் இன்ட்டு நம்பர் ஆஃப் இயர் ஆஃப் பர்ச்சேஸ். நம்பர் ஆஃப் இயர்ஸ் ஆஃப் பர்ச்சேஸ். சரிங்களா? இப்போ பாருங்க கண்ணு, குட்விலோட வேல்யூ தெரியணும் அப்படின்னா நமக்கு என்ன தேவை? சூப்பர் ப்ராஃபிட் தேவை. இப்போ நம்ம சூப்பர் ப்ராஃபிட் கண்டுபிடிக்கிறதுக்கு இன்னொரு ஃபார்முலா சொன்னோமா? ஸோ என்ன ஃபார்முலா? அதுக்கு ஒரு ஃபார்முலா எழுதலாம். சூப்பர் ப்ராஃபிட் ஈக்குவல் டு ஆவரேஜ் ப்ராஃபிட் மைனஸ் நார்மல் ப்ராஃபிட். சரிங்களா? இப்போ கவனி. சூப்பர் ப்ராஃபிட் கண்டுபிடிக்கிறதுக்கு நமக்கு என்ன தேவை? ஆவரேஜ் ப்ராஃபிட். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்ன கண்டுபிடிக்கணும்? ஆவரேஜ் ப்ராஃபிட். இப்போ பாருங்கள், நம்ம ஆவரேஜ் ப்ராஃபிட் ஆல்ரெடி கொஷினில் கொடுத்துருக்கானா 60,000. ஸோ இந்த இடத்துல நம்ம ஆவரேஜ் ப்ராஃபிட் கண்டுபிடிக்க தேவையில்லை, ஏன்னா சம்லேயே வேல்யூ கொடுத்துருக்கான். நெக்ஸ்ட் ஒன் நார்மல் ப்ராஃபிட். ஸோ நார்மல் ப்ராஃபிட்டோட வேல்யூ எதாவது கொடுத்துருக்காங்களா? எதுவுமே இல்லை. சரி, இப்போ நார்மல் ப்ராஃபிட்க்கு வேல்யூ கண்டுபிடிக்கணும் அப்படின்னா அதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்குது. ஸோ அதை எழுதுறேன் பாருங்கள். நார்மல் ப்ராஃபிட் ஈக்குவல் டு capital employed into normal rate of return. என்னடா ஃபார்முலா மேலே ஃபார்முலா அடிக்கிட்டே போகுதுன்னு நினைக்காத. ஸோ அப்போ ஸ்டெப் பை ஸ்டெப்பாக போனால் தான் நமக்கு எப்படி வந்து நார்மல் ப்ராஃபிட்டோட வேல்யூ எப்படி கிடச்சிச்சு அப்படின்றது தெரியும். ஸோ இப்போ கவனிக்கணும், நார்மல் ப்ராஃபிட்க்கு ஒரு ஃபார்முலா கொடுத்துருக்காங்களா? ஸோ நார்மல் ப்ராஃபிட்டோட வேல்யூ தெரியும்னா என்ன பண்ணுவோம்? கேபிட்டல் எம்ப்ளாயோட வேல்யூவும்
நெக்ஸ்ட் என்ன பண்ணும், நார்மல் ரேட் ஆஃப் ரிட்டர்னோட வேல்யூ என்ன பண்ணும், மல்டிப்ளை பண்ணால் தான் நார்மல் ப்ராஃபிட்டோட வேல்யூ கிடைக்கும். ஸோ இந்த இடத்துல கேபிட்டல் எம்ப்ளாயின்னு சொல்லி எப்பயுமே என்ன பண்ணுவாங்க, சம்மில் கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த சம்மில் கொடுத்துருக்காங்கன்னு கவனி, எதுவுமே கொடுத்துருக்காங்களா, எதுவுமே இல்லை. ஸோ அப்போ என்ன பண்ணணும், நம்ம கேபிட்டல் எம்ப்ளாய்க்கு இன்னொரு ஃபார்முலா நம்ம க்ரியேட் பண்ணணும். ஸோ அதுக்கு என்ன ஃபார்முலா அப்படின்னா, கேபிட்டல் எம்ப்ளாய்டு ஈக்குவல் டு ஃபிக்ஸ்டு அசட்ஸ். சரிங்களா, ஃபிக்ஸ்டு அசட்ஸ் ப்ளஸ் current assets minus current liabilities. சரி கண்ணு, இப்போ கேபிட்டல் எம்ப்ளாயோட ஃபார்முலா எழுதியாச்சு. ஸோ ஃபிக்ஸ்டு அசட்ஸ் கரண்ட் அசட்ஸ் ஏதாவது இருக்கான்னு பாரு. ஃபிக்ஸ்டு அசட் தனியாகவும் கரண்ட் அசட் தனியாகவும் இல்லை. ஆனால் மொத்தமாக என்ன சொல்லியிருக்காங்க, டோட்டல் அசட்ஸோட வேல்யூ கொடுத்துருக்காங்க. ஸோ டோட்டல் அசட்ஸோட வேல்யூ எவ்வளோ, 5 lakhs. ஸோ ஃபிக்ஸ்டு அசட்ஸ் ஆர் கரண்ட் அசட்ஸ் ரெண்டும் சேர்ந்தது என்னது, டோட்டல் அசட்ஸ். ஸோ என்ன பண்ணுறோம், டோட்டல் அசட்ஸோட வேல்யூ எவ்வளோ அப்படின்றத பார்க்கலாம். எவ்வளோக்குன்னு 5 lakhs. ஸோ என்ன பண்ணுறோம், 5 lakhs மைனஸ் கரண்ட் லைபிலிட்டிஸ். இங்கே என்ன பண்ணியிருக்காங்க, அந்த கம்பெனியோட மொத்த லைபிலிட்டிஸ் எவ்வளோன்னு கொடுத்துருக்காங்க. எவ்வளோ கண்ணு கொடுத்துருக்காங்க லைபிலிட்டிஸு, 2 lakhs. அப்போ என்ன பண்ணுறோம், 2 lakhs போட்டுக்கிறோம். சரிங்களா, இப்போ நம்ம இது லெஸ் பண்ண எவ்வளோ கண்ணு வருது, 3 lakhs. ஸோ இந்த 3 lakhs தான் என்னது, நம்மளுடைய கேபிட்டல் எம்ப்ளாய்டோட வேல்யூ. நான் இஎம்பின்னு போட்டுக்கிறேன். சரிங்களா, இதுதான் என்னது, கேபிட்டல் எம்ப்ளாயோட வேல்யூ. சரிங்களா, சரி கண்ணு, இப்போ இது வந்து கேபிட்டல் எம்ப்ளாயோட வேல்யூ கண்டுபிடிச்சிட்டோம். கண்ணு கவனி, ஃபிக்ஸ்டு அசட்ஸு ப்ளஸ் கரண்ட் அசட்ஸ். சரிங்களா, இப்போ ஃபிக்ஸ்டு அசட்ஸும் கரண்ட் அசட்ஸும் சேர்ந்தது தான் என்ன சொல்லியிருக்காங்க, கம்பெனியோட டோட்டல் அசட்ஸாக கொடுத்துருங்க. அதனால தான் நீங்கள் இந்த இடத்துல 5 lakhs ஸ்ட்ரெயிட்டாக நான் இது ரெண்டையும் ஆட் பண்ணி போகிறதுக்கு பதிலாக அவன் என்ன பண்ணுறான், டோட்டல் அசட்ஸ் கொடுத்துறான். அதனால் என்ன பண்ணுறோம், 5 lakhs போட்டுக்கிறோம். கரண்ட் லைபிலிட்டிஸ் தான் என்ன பண்ணுறோம், ஓவரால் லைபிலிட்டிஸோட வேல்யூ எவ்வளோ, 2 lakhs. ஸோ அந்த 2 lakhs என்ன பண்ணுறோம், நம்ம இங்கே போட்டோம். லெஸ் பண்ண எவ்வளோ வருது, 3 lakhs. இப்போ கேபிட்டல் எம்ப்ளாயோட வேல்யூ கிடச்சிச்சு. ஸோ இந்த ஃபார்முலா இப்போ பாருங்கன்னு, நார்மல் ப்ராஃபிட் ஈக்குவல் டு கேபிட்டல் எம்ப்ளாய்டு இன்டூ நார்மல் ரேட் ஆஃப் ரிட்டர்ன். சரிங்களா, இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், கேபிட்டலோட எம்ப்ளாயோட வேல்யூ கிடச்சிருச்சு. நெக்ஸ்ட் ஒன் நார்மல் ரேட் ஆஃப் ரிட்டர்னோட வேல்யூ தெரியணும். ஸோ அவனே என்ன பண்ணிட்டான், கொஷினில் பாருங்கள், அவங்க என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, நார்மல் ரேட் ஆஃப் ரிட்டர்ன் இன் திஸ் class of business is என்னது 12.5% அப்படின்னு கொடுத்துருவாங்க. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், கேபிட்டல் எம்ப்ளாயோட வேல்யூ கண்டுபிடிச்சிட்டோம். நெக்ஸ்ட் ஒன் நார்மல் ரேட் ஆஃப் ரிட்டர்ன் சம்லேயே இருக்குது. ஸோ இதை பாருங்கள், அப்ளை பண்ணலாம். நார்மல் ப்ராஃபிட் ஈக்குவல் டு கேபிட்டல் எம்ப்ளாய்டு. நீ ஒவ்வொன்றுக்கும் ஃபார்முலா எழுதுன்றதில்ல கண்ணு, நம்ம ஸ்டெப் தெரியணுன்றதுக்காக நான் ஃபார்முலா எழுதுகிறேன். சரிங்களா, நார்மல் ரேட் ஆஃப் ரிட்டர்ன். ஸோ பார்க்கண்ணு, இப்போ கேபிட்டல் எம்ப்ளாயோட வேல்யூ எவ்வளோ கண்ணு இருக்குது, 3 lakhs. ஸோ என்ன பண்ணுறாங்க, 3 lakhs எழுதுறீங்க. 3 lakhs இன்டூ நார்மல் ரேட் ஆஃப் ரிட்டர்னோட வேல்யூ எவ்வளோ கணக்கு கொடுத்துருவாங்க, கொஷினில் பர்சன்டேஜ் எவ்வளோ கொடுத்துருக்காங்க, 12.5%. ஸோ என்ன பண்ணுற இடத்துல 12.5 பாரு, 12.5 டிவைடட் பை 100. சரிங்களா, ஸோ இதெல்லாம் போனால் எவ்வளோ வருதுக்குன்னு நமக்கு 37,500. ஸோ இதுன்னு அது நார்மல் ப்ராஃபிட். கணக்கு கவனி, இப்போ நார்மல் ப்ராஃபிட்டோட வேல்யூ நமக்கு கிடச்சிருச்சா. இப்போ நெக்ஸ்ட் இந்த கொஷினில் பாருங்கள், இப்போ பாரு நார்மல் ப்ராஃபிட்டோட வேல்யூ கிடச்சிச்சு. ஸோ இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ணுறோம், சூப்பர் ப்ராஃபிட் அப்படியே ரிவர்ஸில் போகலாம். சூப்பர் ப்ராஃபிட் பாருங்கள், சூப்பர் ப்ராஃபிட் ஈக்குவல் டு ஆவரேஜ் ப்ராஃபிட் மைனஸ் நார்மல் ப்ராஃபிட்னு சொல்லிட்டு ஆல்ரெடி பார்த்தோமா. இப்போ நார்மல் ப்ராஃபிட்டோட வேல்யூ எவ்வளோ கண்டுபிடிச்சிருக்கோம், 37,500 கண்டுபிடிச்சிட்டோம் நார்மல் ப்ராஃபிட்டோட வேல்யூ. இப்போ என்ன பண்ணோம் அப்படின்னா, சூப்பர் ப்ராஃபிட்டோட ஃபார்முலா எழுதி நம்ம அப்ளை பண்ணலாமா, வாங்க பார்க்கலாம். இப்போ பாருங்கள், சூப்பர் ப்ராஃபிட் எழுதலாமா பாருங்க. சூப்பர் ப்ராஃபிட் ஈக்குவல் டு
average profit minus normal profit. சரி கண்ணு, இப்போ கொஷினில் பார்க்கண்ணு ஆவரேஜ் ப்ராஃபிட்டோட வேல்யூ எவ்வளோ கொடுத்துருக்காங்க அப்படின்னு பாரு. எவ்வளோ கண்ணு கொடுத்துருக்காங்க ஆவரேஜ் ப்ராஃபிட்டு? 60,000. ஸோ என்ன பண்ணுற நேரத்தில் நம்ம 60,000 எடுத்துக்கலாமா? ஸோ ஆவரேஜ் ப்ராஃபிட் எவ்வளோ? 60,000 மைனஸ் நார்மல் ப்ராஃபிட்டோட வேல்யூ எவ்வளோ கண்ணு வருது? 37,500. ஸோ என்ன பண்ணுறோம்? 37,500 என்ன பண்ணணும்? நார்மல் ப்ராஃபிட்டை லெஸ் பண்ணணும். ஸோ ஆவரேஜ் ப்ராஃபிட் சம்லேயே கொடுத்துருக்காங்க 60,000. நார்மல் ப்ராஃபிட் வந்து என்ன பண்ணுறோம்? நம்ம இப்போ கண்டுபிடிச்சிருக்கோம், இந்த கொஷினில் கண்டுபிடிச்சிருக்கோம். சரிங்களா? ஸோ பாருங்கள், இப்போ லெஸ் பண்ண எவ்வளோ கண்ணு வருது? 60,000ல் 37,500 போச்சுன்னா எவ்வளோ கண்ணு வருது? 22,500. சரிங்களா? இதுதானே அது சூப்பர் ப்ராஃபிட். இப்போ நமக்கு என்னது? சூப்பர் ப்ராஃபிட்டோட வேல்யூ கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது பாருங்கள், இந்த கொஷின் இந்த ஃபார்முலாஸை பார்க்கணும். ஃபர்ஸ்ட் என்ன பார்த்தோம்? குட்வில் கால்குலேட் பண்ணுறதுக்கு என்ன தேவை? சூப்பர் ப்ராஃபிட் இன்டூ நம்பர் ஆஃப் இயர் ஆஃப் பர்ச்சேஸ். சரிங்களா? சூப்பர் ப்ராஃபிட் கால்குலேட் பண்ணுறதுக்கு இந்த ஃபார்முலா. இப்போ ஆவரேஜ் ப்ராஃபிட் மைனஸ் நார்மல் ப்ராஃபிட். நார்மல் ப்ராஃபிட்டோட வேல்யூ கண்டுபிடிக்கிறதுக்கு கேபிட்டல் எம்ப்ளாய்டு இன்டூ நார்மல் ரேட் ஆஃப் ரிட்டர்ன். ஸோ கேபிட்டல் எம்ப்ளாயோட வேல்யூ கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபிக்ஸ்டு அசெட் ப்ளஸ் கரண்ட் அசெட் மைனஸ் கரண்ட் லைபிலிட்டிஸ். ஸோ இதெல்லாம் கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ ஓவராலாக என்ன கண்டுபிடிக்கிறோம் அப்படின்னா சூப்பர் ப்ராஃபிட்டோட வேல்யூ கண்டுபிடிச்சாச்சு. இப்போ நம்ம குட்வில் கால்குலேட் பண்ணுறோமா? லாஸ்ட் ஸ்டெப்பு குட்வில் கால்குலேட் பண்ணுறோம். பாருங்கள், குட்வில்லோட ஃபார்முலா எழுதுகிறேன். குட்வில் ஈக்குவல் டு super profit into number of years of purchase. இப்போ பாருங்க, சூப்பர் ப்ராஃபிட்டோட வேல்யூ எவ்வளோ கண்டுபிடிச்சிருக்கோம் நம்ம சம்மில். சூப்பர் ப்ராஃபிட்டோட வேல்யூ எவ்வளோ? 22,500. சரிங்களா? இப்போ நம்பர் ஆஃப் இயர் ஆஃப் பர்ச்சேஸ் வந்து கொஷினில் பார்க்கலாம். ஸோ பர்ச்சேஸ் எவ்வளோ கண்ணு எடுத்துருக்கான் பாருங்கள். கால்குலேட் தி வேல்யூ ஆஃப் குட்வில் அட் 2 years பர்ச்சேஸ் ஆஃப் சூப்பர் ப்ராஃபிட். சூப்பர் ப்ராஃபிட்லேருந்து நம்மளோட 2 years பர்ச்சேஸை எடுத்துக்கணும்னு சொல்லி சொல்கிறான். ஸோ இந்த 2 இங்கே போடலாமா? பாருங்கள், இன்டூ 2 இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ண எவ்வளோ கண்ணு வருது? 45,000. ஸோ இதுதான் அது குட்வில்லோட வேல்யூ. அதுக்கு முக்கியமாக அந்த ஃபார்முலாஸ்லாம் என்ன பண்ணணும், எப்படி ஒர்க் அவுட் பண்ணணும் அப்படின்றது தெரியணும். இப்போ லாஸ்ட் ஒன் குட்வில் வரைக்கும் கால்குலேட் பண்ணோம். இப்போ எக்ஸைஸ் 7 புரியுதா கண்ணே? நெக்ஸ்ட்டு நான் வந்து இப்போ புக்கில் கவனிக்கண்ணே. இப்போ நான் என்ன பண்ணுறேன், எக்ஸைஸ் 7 வந்து எப்படி கால்குலேட் பண்ணுறது அப்படின்னு பார்த்தோம். சூப்பர் ப்ராஃபிட் எவ்வளோ வந்துச்சு நமக்கு? 22,500. குட்வில் லாஸ்ட்டாக எவ்வளோக்குன்னு வருது? 45,000 வந்துச்சு இல்லைங்களா? இப்போ இந்த சம் ஒர்க் அவுட் பண்ணிட்டோம். அதே மாதிரி என்ன பண்ணுறேன் அப்படின்னா 8th சம் நீ ஹோம் ஒர்க்காக வந்து என்ன பண்ணுற, நோட்டில் ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள். சரிங்களா? ஏதாவது டவுட்னா கேளுங்க. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது ஆன்யூட்டி மெத்தட். ஆன்யூட்டி மெத்தட் அப்படின்னா ஆண்டு தொகை முறை அப்படின்னு சொல்லலாம். சரிங்களா? இந்த மெத்தடில் குட்வில் எப்படி கால்குலேட் பண்ணுறாங்கன்னு கவனி. குட்வில் ஈக்குவல் டு சூப்பர் ப்ராஃபிட். சூப்பர் ப்ராஃபிட்ன்றது அது ஆல்ரெடி நம்ம சூப்பர் ப்ராஃபிட் கால்குலேட் பண்ணீங்களா, அதே மாதிரி தான். ஸோ அதுக்கு என்ன சொல்லுவோம் தமிழில்? உயர் லாபம் அப்படின்னு சொல்லுவோம். குட்வில் ஈக்குவல் டு சூப்பர் ப்ராஃபிட் இன்டூ ப்ரெசன்ட் வேல்யூ ஆன்யூட்டி ஃபேக்டர் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த இடத்துல ப்ரெசன்ட் வேல்யூ ஆன்யூட்டி ஃபேக்டர் மெத்தட் அப்படின்னா ஆண்டு தொகை காரணியின் தற்போதைய மதிப்பு அப்படின்னு சொல்லி தமிழில் சொல்லுவாங்க. சரிங்களா? ஸோ அந்த இயருக்கு ப்ரெசன்ட் வேல்யூ எவ்வளோ அப்படின்றது கால்குலேட் பண்ணுறது தான் அந்த ஆண்டு தொகையோட வேல்யூ. சரிங்களா? பாருங்கள், நெக்ஸ்ட் பார்க்கணும் இல்லஸ்ட்ரேஷன் 9 கவனி. Illustration 9. From the following information, compute the value of goodwill as per annuity method அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. சரிங்களா? ஸோ என்ன பண்ணுறாங்கன்னா ஆன்யூட்டி மெத்தட் யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா குட்வில்லை கால்குலேட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதுக்கு பாருங்கள், கேபிட்டல் எம்ப்ளாய்டு 50,000, நார்மல் ரேட் ஆஃப் ரிட்டர்ன் 10%, ப்ராஃபிட் ஆஃப் தி இயர் 2016, 2017, 2018 எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 30,000, 15,000 and 17,000 respectively.
4th பாருங்க, the present value of annuity of 1 rupees for 3 years at 10% is 2.4868 அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ என்னன்னா 3 இயர்ஸ்க்கு வந்து என்னது அதோடைய வட்டி விகிதம் எவ்வளோ அப்படின்னு சொல்கிறாங்க 10%. சரிங்களா? அதோடைய இப்போ ரீசெண்டாக எவ்வளோ வேல்யூ அந்த ஆண்டு தொகை, அதாவது ஆனுவிட்டி மெத்தடோட வேல்யூ எவ்வளோ அப்படின்னா பாருங்கள், அதோட மதிப்பு எவ்வளோன்னா 2.4868 அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா? இப்போ பாருங்க, இதை வச்சு எப்படி சம் போடணும்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன் ஆவரேஜ் ப்ராஃபிட். சரி, நான் இப்போ ஒரு சம் வந்து ஒர்க் அவுட் பண்ணி காட்டினலக்குன்னா அதே மாதிரி கூட என்ன பண்ணலாம், நீ ஃபார்முலாலாம் எழுதி ஒவ்வொன்றா என்ன பண்ணலாம், ஸ்டெப் பை ஸ்டெப்பாக கண்டுபிடிக்கலாம். சரிங்களா? இதில் புக்கில் பாருங்கள் டேரெக்டாக கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஒன் ஆவரேஜ் ப்ராஃபிட். ஆவரேஜ் ப்ராஃபிட்க்கு என்ன ஃபார்முலா, டோட்டல் ப்ராஃபிட் டிவைடட் பை நம்பர் ஆஃப் இயர்ஸ். சரிங்க, இப்போ டோட்டல் ப்ராஃபிட் என்ன சொல்லியிருக்காங்க பாருங்கள், ஆப்ஷன் சியில் ப்ராஃபிட் ஆஃப் தி இயர் 2016க்கு எவ்வளோக்கான ப்ராஃபிட் கொடுத்துருக்காங்க 13,000, 2017க்கு 15,000 கொடுத்துருக்காங்க, 2018க்கு 70,000 கொடுத்துருக்காங்க. ஸோ என்ன பண்ணுறோம், டோட்டல் ப்ராஃபிட் ஈக்குவல் டு நம்பர் ஆஃப் இயர்ஸ். டோட்டல் ப்ராஃபிட் பாருங்கள் 2017, 2018 சாரி 2016, 17, 18க்கு என்ன பண்ணுறோம், நம்ம எவ்வளோ ப்ராஃபிட் கொடுத்துருக்காங்க டிவைடட் பை 3. சரிங்களா? இப்போ நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா டோட்டல் ப்ராஃபிட் எல்லாம் ஆட் பண்ண எவ்வளோ கண்ணு வருது 45,000 இல்லைங்களா? இப்போ 45,000 டிவைடட் பை 3 போட்டால் எவ்வளோ கண்ணு வருது 15,000. இப்போ ஆவரேஜ் ப்ராஃபிட் நமக்கு எவ்வளோ 15,000. சரிங்களா? இப்போ நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது நார்மல் ப்ராஃபிட். நார்மல் ப்ராஃபிட்டோட ஃபார்முலா எனக்குன்னு நார்மல் ப்ராஃபிட் ஈக்குவல் டு capital employed into normal rate of return. ஸோ capital employed வேல்யூ இல்லை அப்படின்னா அதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்குது. சரிங்களா? நீங்கள் என்ன பண்ணியிருக்காங்க, கேபிட்டல் எம்ப்ளாயோட வேல்யூ கொடுத்துருக்காங்க, எவ்வளோ கொடுத்துருக்காங்க 50,000 கொடுத்துருக்காங்க. ஸோ என்ன பண்ணுறோம் 50,000 இன்ட்டு நார்மல் ரேட் ஆஃப் ரிட்டர்னோட வேல்யூ எவ்வளோக்குன்னு 10%. சரிங்களா? சூப்பர் நார்மல் ரேட் ஆஃப் ரிட்டர்ன் 10% கொடுத்துருக்காங்களா? ஸோ அதை என்ன பண்ணுறாங்க போடுறோம். அப்போ 15,000 இன்ட்டு 10 டிவைடட் பை 100 போது எவ்வளோக்குன்னு வருது 5,000. இப்போ நம்ம என்ன வேல்யூ கண்டுபிடிச்சிருக்கோம், நார்மல் ப்ராஃபிட்டோட வேல்யூ கண்டுபிடிச்சிருக்கோம். சரிங்களா? பாருங்கள், அடுத்தது சூப்பர் ப்ராஃபிட் ஈக்குவல் டு ஆவரேஜ் ப்ராஃபிட் மைனஸ் நார்மல் ப்ராஃபிட். இப்போ ஆவரேஜ் ப்ராஃபிட்டோட வேல்யூ எவ்வளோ கண்ணு நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம் 15,000. ஸோ என்ன பண்ணுறோம் 15,000 போட்டுக்கிறோம். நெக்ஸ்ட் ஒன் நார்மல் ப்ராஃபிட். நார்மல் ப்ராஃபிட்டோட வேல்யூ எவ்வளோ 5,000. ஸோ என்ன பண்ணுறோம் இங்கே 5,000 போட்டோம். இப்போ 15,000ல் 5,000 போச்சு அப்படின்னா எவ்வளோக்குன்னு வருது 10,000. இப்போ 10,000 தான் என்னது நமக்கு சூப்பர் ப்ராஃபிட். இப்போ பாருங்கள், சூப்பர் ப்ராஃபிட்டோட வேல்யூ கண்டுபிடிச்சிட்டோம், நார்மல் ப்ராஃபிட்டோட வேல்யூ கண்டுபிடிச்சிட்டோம், ஆவரேஜ் கண்டுபிடிச்சிட்டோம். ஸோ ஓவராலாக எல்லாம் கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா நம்ம ஆனுவிட்டி மெத்தடில் குட்வில் எப்படி கால்குலேட் பண்ணணும், அதுக்கு ஒரு ஃபார்முலா சொன்னோம் இல்லையா, என்ன ஃபார்முலா, குட்வில் ஈக்குவல் டு சூப்பர் ப்ராஃபிட் இன்ட்டு வேல்யூ ஆஃப் ஆனுவிட்டி அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ பாருங்கள், சூப்பர் ப்ராஃபிட்டோட வேல்யூ எவ்வளோ நம்ம கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம் 10,000. ஸோ என்ன பண்ணுறோம் 10,000 இங்கே என்ன பண்ணுறோம் எழுதுகிறோம். நெக்ஸ்ட் ஒன் வேல்யூ ஆஃப் ஆனுவிட்டி அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அது எங்கே இருக்குது நமக்கு இப்போ கொஷினில், தி ப்ரெசன்ட் வேல்யூ ஆஃப் ஆனுவிட்டி ஆஃப் 1 rupees ஃபார் 3 years at 10% இஸ் எவ்வளோக்கான மதிப்பு இருக்குதுன்னு சொல்கிறான் 2.4868. ஸோ அதை என்ன பண்ணுறீங்க 2.4868 போட்டிருக்கோம். ஸோ ரெண்டையும் மல்டிப்ளை பண்ண அப்படின்னா உனக்கு எவ்வளோ வேல்யூ கிடைக்கும் 24,868. ஸோ இதுதான் என்னது குட்வில்லோட வேல்யூ அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா? நீங்கள் பாருங்கள், இப்போ ஆனுவிட்டி மெத்தடில் எக்ஸசைஸ் 9. சரிங்களா? இப்போ இந்த 9th சம்மன் என்ன பண்ணுறேன் அப்படின்னா நெக்ஸ்ட் வீடியோ அனுப்புக்குள்ளே இதை எப்படி ஒர்க் அவுட் பண்ணுறது அப்படின்னு உங்களுக்கு சென்ட் பண்ணுறேன். அடுத்து நான் பார்க்க போகிறது என்னென்னா கேபிட்டலைசேஷன்ஸ் ஆஃப் சூப்பர் ப்ராஃபிட் மெத்தட். சரிங்களா? அந்த மெத்தட் எப்படி யூஸ் பண்ணுறோம், லாஸ்ட்டாக கேபிட்டலைசேஷன் மெத்தட் எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு பார்த்தோம். ஸோ இதெல்லாம் நம்ம பார்க்குறோம் எல்லாமே 11th சம் வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா நமக்கு என்னது யூனிட் 4 கம்ப்ளீட் ஆகும். சரிங்களா? தேங்க்யூம்மா.